கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். நம்ம இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல அ இயேசு கிறிஸ்துவின் அந்த அந்த பிறந்ததை நாம் கொண்டாடுகின்ற இந்த சீசன்ல நாம் ஒவ்வொரு நாளும் மனமகிழ்ச்சியா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கு தேவனுடைய சத்தியம் என்ன நம்மளை நோக்கி வருகிறது அப்படின்னு சொன்னா, அவர் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா! அதனால தான் ஏன் என்னை கைவிட்டீர்ன்னு அவர் அந்த சிலுவையில் தேவனை பார்த்து பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். ஏன்னா தன் ஒரே குமாரனை நாம் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் தான் பிதாவானவர் அனுப்பி வைத்தார். அதை அவர் முற்றிலும் முடித்து வைத்தார். ஹல்லேலூயா! அதனால நம்மளை தேவன் கைவிட மாட்டார். அப்படி கைவிட்டிருந்தாருன்னா இன்னைக்கு நீங்கள் நானும் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம் இல்லையா? இந்த மாதத்தின் இந்த 2024 ஆரம்பம் நமக்கு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டிசம்பர் மாதம் 12வது மாதம் வரையிலும் நம்மளை கைவிடாது நம்மளை நடத்தி வந்தவர். அவர் கை விட்டுட்டாருன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு செகண்டில் சாத்தான் நம்மளை தூள் தூளாக ஆக்கிடுவான், பொடி பொடியாக ஆக்கிடுவான், நாசமாக்கிடுவான். ஆனால் அவர் பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா! கைவிடாத தேவன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கையும் அவர் கையும் கோர்த்துருக்கணும்ல. கோர்த்தா தானே அவர் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம கையை எங்கே வச்சுக்கிட்டு இருந்துட்டு என்னை கைவிடுவேன்னு சொல்ல முடியாதுல்ல. அல்லேலூயா! ஒரு தகப்பனும் பிள்ளையும் போய்கிட்டு இருக்காங்க ரோட்டில், சின்ன குழந்தை. அப்போ அந்த தகப்பன் பிள்ளையை என்ன பண்ணுவார், கையை பிடிச்சிட்டு தான் கூட்டிகிட்டு போவார். ஏன்னா பையன் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிடுவான், வர்ற சைக்கிளோ மற்றதோ காரோ வந்ததுன்னா பிள்ளை மேலே இடிச்சிரும்னு கையை பிடிச்சி போவாங்க. நாம் தகப்பனோட கரத்தை பிடித்து நாம் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா! நம்ம போக்கில் நம்ம போயிட்டு கர்த்தர் என்னை கைவிட்டார்னு நம்ம சொல்லவே முடியாது. அவர் ஒருபோதும் நம்மளை மறக்க மாட்டார், கைவிட மாட்டார். இந்த 2024 கடைசி காலங்களில் அந்த மாதங்களில் வந்திருக்கிற நாட்களில் மணித்துளிகளில் வந்திருக்கிற நாம் நினைக்கலாம், இல்லை அவர் இந்த விஷயத்தில் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, பார்ப்பதற்கு சாத்தான் உங்களை அவன் நம்மளை அப்படி நம்ப வைக்கிறான். அவன் நம்மளோட பேசுவான், அவன் பொல்லாதவன். அவன் இயேசு கிறிஸ்துவையே என்ன பண்ணான், பேசினானா? இத்தனைக்கும் 40 நாள் உபவாசம் இருந்தவர், அவர்கிட்டயே போய்கிட்டு இந்த கல்ல அப்பமாக்கு மேலே இருந்து கீழே குதி, இந்த என் காலில் விழுந்து பணி, நான் எல்லாத்தையும் உனக்கு தாரேன்னு சொல்லி அவரிடமே போய் பேசினவன் நிச்சயமாக நம்மகிட்ட பேசுவான். அவன் தான் நம்மளை பற்றி பேசுவான். உனக்கு ஒன்றுமே ஆண்டவர் செய்யலை, நீ தேடி தேடி என்னத்தை கண்டான்னு சொல்லி நம்மளிடத்துல அவன் பேசுவான். இல்லை, அவர் கைவிடாத தேவன். அவர் ஒருபோதும் நம்மளை விட்டு விலகுவதில்லை. அது நம்ம மனக்கண்கள் திறக்கப்படும் போது அதை நாம் பார்ப்போம். அப்படி ஒருவேளை என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சூழ்நிலையில் நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம மனக்கண் திறக்கப்படாமல் குருடாக இருக்கிறோன்னு அர்த்தம். குருடனுக்கு எப்படி வழிகாட்டுவீங்கன்னு கேட்குறாருல, அந்த இவங்களை பார்த்துட்டு, யாரை, பரிசேயரையும் சதுசேயரையும் ஆசாரியர்களையும் பார்த்து கேட்குறாரு. ஏன்பா உங்களுக்கே போகிறதுக்கு வழி தெரியல, நீங்கள் எப்படிப்பா இவங்களை கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லும்போது, குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா அப்படின்றார். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் ஒருபோதும் நம்மளை கைவிடாத மாட்டார். நாம் அவரோட கரத்தை நம்ம பிடித்து நடக்கணும். எப்படி? அவர் வழியில் நம்ம அவர் கூடயே நடக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நமக்குன்னு ஒரு தனி பாதையை எடுத்துக்கிட்டு நான் இப்படித்தான் போவேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு போயிட்டு அவர் என்னை கைவிட்டுட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கி அநேக திருமணங்கள் பார்த்திங்கன்னா விவாகரத்தில் நிறைய முடிகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய சித்தப்படி அவர் கரம் கோர்த்து அவர் உனக்கு இந்த துணை தான் அப்படின்னு அவர் கரம் பிடிச்சு கொடுக்கல. ஆனால் சர்ச்சில் தான் திருமணம் முடிஞ்சது, கையெழுத்து போட்டோம், சத்திய பிரமாணம் பண்ணணும். ஆனாலும் ஏன் நடந்தது? அவர் நம்ம கூடயே அவர் இதுதான் உனக்கு ஏற்ற துணைன்னு சொல்லி கரம் பிடித்து கொடுத்திருந்தார்னா அது நிச்சயமாக மாறாது. அவருடைய சித்தத்தை மீறி நடந்தது எதுவாக இருந்தாலும் சிலது கஷ்டங்களில், ரொம்ப கஷ்டங்களில், பிரச்சனைகளில் வரும். இந்த மாதிரி பிரிவினைகளும் உண்டாகுது. அவர் கரம் பிடித்து நடக்க நாம் பழகி கொள்ள வேண்டும்.
அவர் எந்த வழியில் போனாலும் நம்ம பயப்படக்கூடாது. அவர் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகும்போது கரடு முரடு பள்ளம் மேடு தண்ணி வரலாம், அக்கினி வரலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது. நீ தண்ணீர்களில் நடந்தாலும் தண்ணீரில் நீ மூழ்கி போவதில்லை. உன் கால் கல்லில் இடராதபடி நான் உன்னை கரங்களில் ஏந்துவேன். அப்போ இந்த வார்த்தைகளை நாம் பிடித்து கொண்டு நாம் வாழ்க்கையில் பயணம் செய்யும்போது அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி நீங்கள் கைவிட்டுட்டாருன்னு சொல்லவே மாட்டீங்க. அவருடைய வார்த்தை சொன்னது தான். அவர் கைவிடவே மாட்டார். வாக்கு தத்தம் உங்களுக்கு கொடுத்தாருன்னா அது உண்மை, அது நிறைவேறியே தீரும். சாத்தான் சொல்லுவான், ஆமாம் போ, எத்தனை காலம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க, எவ்வளோ நாளாக ஜெபிக்கிற, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனால் அவர் நம் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாது. அப்போ நம் தேவனுடைய கரத்தை விசுவாசத்தோடு பற்றி கொண்டு நாம் வாழ்க்கையில் பயணம் பண்ணும்போது அவர் நம்மை கைவிட மாட்டார். இப்பயும் நான் சொல்கிறேன், இந்த வருடத்தின் முடிவில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை கைவிடவே இல்லை. நீங்கள் நடக்காது, முடியாது, இது இல்லை அப்படின்னு நினச்சதெல்லாம் சாத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. சாத்தான் உங்களை நம்ப வைத்தது. என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி பாருங்கள். ஹல்லேலூயா. மனிதனால் கூடாது, தேவனால் கூடும் என்று சொல்லி பாருங்கள். என் தேவன் தன் வாயினால் சொன்னதை தன் கரத்தினால் நிறைவேற்றுவார் என்று அறிக்கையிடுங்கள். நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, உண்மையாய். அவர் சொல்றாரு, நான் கொடி, நான் செடி, நீங்கள் கொடியா என்னில் படர்ந்திருங்கள்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனங்களும் நம் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்க வேண்டும். வார்த்தை தான் இயேசு தான் வார்த்தை. அப்போ நம்ம வாழ்க்கையில் பைபிள் வசனங்கள் சத்தியங்கள் நமக்குள்ள சரளமாக நம்ம வாயில் வரணும், வசனங்களாக புறப்பட்டு வரணும். நம்ம ஜெபம் வார்த்தைகள்னால நிரம்பணும். தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகள்னால நம்ம ஜெபிக்கணும். எப்படி நாம் கர்த்தருடைய சத்திய வார்த்தையின்படி நாம் ஜெபிக்கும் போது அது அப்படியே ஆகும். நம்ம சுயத்தின்படி அல்ல. அவர் கைவிடாத தேவன். அவர் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகினதில்லை. அவர் எவ்வளவு அன்புள்ளவர். அதனால தான் கடைசி வரையிலும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்மலாம் அன்னைக்கு நீ யூதனுடைய ராஜானா கீழே இறங்கி வா அப்படின்னா நம்மலாம் வேதனை தாங்காமல் இறங்கி போயிருப்போம். கடைசி மட்டும் அவர் ஏன் தன்னை ஒப்பு கொடுத்தார்னா, நம்மை கைவிடாது நடத்துகின்ற தேவனாய் இருப்பதனால் அவர் ஒப்பு கொடுத்தார். இதை நாம் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக இந்த வருடத்தில் என்னென்ன காரியங்கள் நிறைவேறலையோ, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்களுக்கு தடை இருந்ததோ, என்னென்ன வார்த்தைகள் அவர் சொன்னதெல்லாம் இன்னும் நடக்கலையோ, அது எல்லாமே நிச்சயமாக அவர் கைவிடாத தேவன் நடக்கும். நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் நீங்கள் இந்த கடைசி அந்த நாட்களில் நல்லா உபவாசம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிங்க. கூடுமானால் ஒரு கொஞ்சம் டைமில், ஒரு காலையோ இல்லை மாலையோ டைமில் நாம் ஒன்று சேர்ந்து தேவனை நாம் துதி பலி செலுத்தி அவருக்கு நன்றி பலி செலுத்தும்படியாக நாம் ஒன்று கூடுவோம். ஒரு லைவில் வருவோம். ஏன்னா தேவனுக்கு பிரியமான ஒரு பலி நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். ஆம், இந்த மாசத்தின் இந்த நாட்களில் வந்த நம்ம இல்லை, கிடைக்கல, நடக்கலைன்ற வார்த்தை நம் வாயில் வராதபடி இத்தனை நாள் நமக்கு என்ன செய்தாரோ அதை சொல்லி 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 நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி அவரை நாம் உயர்த்தும் போது, அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது தடைகள் விலகும், இருள் மறையும். வந்து வராதவைகள் எல்லாம் இந்த வருட கடைசிக்குள் வந்து சேரும். அது தாமதமானாலும் அது நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.